சர்வமும் சிவமயம். நம்ம கடைசியா சத்விசாரம் பரோபகாரம் பத்தி பார்த்திருந்தோம். வள்ளலாரோட வழியில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இன்னைக்கு வரைக்குமே சன்மார்க்கத்துல ஒளி தேகம் அடையல அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா உள்ள போனோம் அப்படின்னா, நம்ம ஏன் இன்னும் யாருமே அந்த ஒரு நிலையை எய்தல அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதோட கண்டினியூட்டியா நம்ம சில விஷயங்களை இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சிந்திச்சு பார்ப்போம், விசாரம் செஞ்சு பார்க்கலாம். என்ன விசாரம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வள்ளலார் நிறைய விஷயங்களை இது பண்ணியிருந்தாரு. அவர் எப்படி ஒளி தேகம் அடைஞ்சாரு, ஏன் மற்றவங்க அடையல அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யோசிங்க எல்லாருமே முதல்ல ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வர மறந்த, நம்ம கடை பிடிக்காம இருக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க, வள்ளலார் கொடுத்துட்டு போனது. ஜீவன்களுக்கு உதவி செய்யறத பத்தி நான் பேச கிடையாது. அதே மாதிரி சத்விசாரம் பத்தி பேச கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நம்ம ஆழமா கடைபிடிச்சே ஆகணும். இப்ப ஒரு இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அது 1 BHKவோ 2 BHKவோ 3 BHKவோ 4, 5, 6 எவ்வளவா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட ஒரு சின்ன வீடா இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான பெரிய வீடா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு வீடை கட்டணும் அப்படின்னாலும் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம சில வேலைகள் செஞ்சாகணும் அந்த இடத்துல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டுற இடத்துல அந்த மண் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஆய்வு பண்ணி, அங்க எங்க தண்ணீர் நமக்கு எந்த இடத்துல தண்ணீர் நமக்கு ஆழ்துளை கிணறு போட்டா வரும்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போடணும். அந்த நிலத்தை தோண்டி பேஸ்மெண்ட்ல இருந்து ஃபவுண்டேஷன் போட்டு, அதுக்கு சில பில்லர்ஸ் போட்டு, என்ன மாதிரி நான் வீடு கட்ட போறேன், எப்படி ரூம்ஸ் வேணுங்கிறதுக்கான கட்டுமானத்தை கரெக்டா அமைச்சு, இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் கீழ்த்தளம் ரெடி ஆகும், கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி அதுக்கப்புறம் ஆர்சி போடுவோம் நம்ம வீட்டுக்கு. அது ஆர்சி போட்டதுக்கப்புறம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அங்க நமக்கு ரூம்ஸ் எப்படி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சு, அதுக்கு இருக்கிற பில்லர்ஸை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்க பார்ட்டிஷன் பிரிப்போம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ளோர் கட்டுறோம்னா அங்க எப்படி பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்படி எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டிட்டு போகலாம். ஆனால் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் முக்கியமாக போட்டிருக்கணும். பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடுறதுங்கிறது ரெண்டாவது, முதல்ல பேஸ்மெண்ட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நிஜமாலுமே நீங்கள் வீடு கட்ட போறீங்களா, நிலம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த ஒரு பில்டிங்கோட கான்செப்டை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீக நாட்டம் நமக்கு இருக்கா, நிஜமாலுமே நான் எதுக்காக ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கேன், என் வாழ்க்கையில பட முடியாத கஷ்டங்களை பட்டுட்டேன் சார், பட முடியாத துயரங்களை பட்டுட்டேன், வாழ்க்கையில பார்க்காததே இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, குடும்ப வாழ்க்கை போர் அடிக்குது, இல்லை உலக வாழ்க்கை சலிச்சு போச்சு, என்ன இருக்குன்னே தெரியல, இதை தாண்டி என்னமோ இருக்கு, அப்படி ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா அது நிஜமான ஆன்மீகமே கிடையாது. காலம் இழுத்துட்டு வந்திருக்கு, வேற ஒரு விஷயத்துக்காகன்னு இருக்கும். இல்ல சிலர் பயங்கரமா வித்தெல்லாம் காட்டுறாங்க, இங்க வந்தாதான் என்னென்னமோ மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும், என்னென்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக வரீங்க அப்படின்னா அந்த ஆன்மீகமும் உங்களுக்கானது கிடையாது. இது எல்லாத்தையுமே தாண்டி நான் எப்படி வந்தேனே எனக்கு தெரியல, ஏன் வந்தேனே தெரியல, எதுக்கு வந்தேனே தெரியல, ஒரு நாள் திடீர்னு வந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஆன்மீகம் நிஜமாலுமே. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நிலம் இருக்கா அப்படின்னா ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கறதா முதல் இது. சரி, நாட்டம் இருக்கு, ஓகே டன். ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான பேஸ்மெண்ட் போடணும். பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் அமைக்கணும். என்ன அப்படின்னு முதல்ல ரெண்டாவது அந்த நிலத்தை செக் பண்ணணும். நிலத்தை பண்படுத்தி செக் பண்றது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள பூந்து வெளியே வர அளவுக்கான உடல் தகுதி, மனத்தகுதி, இது ரெண்டத்தையும் விட முக்கியமா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். இந்த 5 விஷயங்களுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நமக்கு இருக்கா அப்படின்னு. இதுல இந்த உடல் வலிமையை நம்ம ஓரளவுக்கு வர வச்சுக்க முடியும் சில விஷயங்கள்னால.
மனதையும் பண்படுத்திடலாம். ஆனா இந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மை குறிப்பா இல்லை அப்படின்னா ஆன்மீகத்துல யாராலையுமே உள்ள பூந்து வெளியே சத்தியமா வர முடியாது. இது 100% உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க பூந்துட்டீங்க, நிஜமான ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது. வாழ்க்கையில எவ்வளோ நீங்க நல்ல விதமா வாழ்ந்திருந்தாலும், எவ்வளோ நல்ல பேர் வச்சிருந்தாலும், எவ்வளோ நிம்மதியா இருந்திருந்தாலும், ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா, அது உங்கள கண்டிப்பா அதோட ஒரு டைம் வரும்போது அதிக அளவுல உங்கள சோதிச்சு பார்க்கும். சோதனைனா சோதனை, நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில கேள்விப்படாத அளவுக்கான சோதனை உங்களுக்கு கண்டிப்பா வந்தே தீரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 120 வயசுங்கிறது மனிதனோட ஒரு இயல்பான கணக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 60, 62, 65ன்னு வச்சுக்கலாம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கிற காலம், இந்த வாழ்க்கை, எத்தன பிறவிகள் நீங்க இதுக்கப்புறம் எடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விதிப்பயன். இதுக்கு ஏற்றவாறு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா இந்த மாதிரி கர்மா வகைகள் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குடுத்து அப்பப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வாழ்க்கையில சில அடிகளையும், சந்தோஷங்களையும், துக்கங்களையும், துயரங்களையும், மகிழ்ச்சி, நெகிழ்வான நிமிடங்களையும் கடந்து கடந்து போயிட்டே இருப்பீங்க. இப்போ இதுக்குள்ள வரும்போது ஒரேடியா நீங்க நான் உயர்ந்த நிலைக்கு போகணும். எனக்கு எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு எனக்கு ஒரு விடுதலை ஆகணும்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னா, சரி நீ விடுதலை ஆகணும்னு நினைக்கிற. நீ வாங்க வேண்டிய அடிகளை எல்லாம் யாரு வாங்குவா? அப்படிங்கிற ஒரு கணக்கு அங்க வரும். அப்போ சரி நீ விடுதலை ஆகுற. சரியா? அப்ப இதெல்லாம் நீ இத்தனை வருஷம், இத்தனை ஜென்மமா இருந்து வாங்க வேண்டியது இப்பத்துலருந்து நீ வாங்கிட்டு போயிரு அப்படிங்கிற கணக்கு தான். ஆன்மீகத்துக்குள்ள போனாலே நான் கஷ்டப்படுறேங்க. நல்லாதாங்க இருந்தேன் என் வாழ்க்கையில. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க, இதுக்குள்ள வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னானுங்களே! சொன்னானுங்களா உங்களுக்கும்? ஆமா, எனக்கும் சொன்னாங்க. எனக்கு இல்ல, நான் சொல்றேன். இதுக்குள்ள வந்துட்டா வாழ்க்கையே மாறிரும்னு சொல்லியிருப்பாங்களே! ஆமா, எனக்கும் சொன்னாங்க தான். இதுக்குள்ள வந்துட்டா வாழ்க்கை நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சிரும். மனுஷங்களோட பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களே! ஆமா, ஆமா, எனக்கும் சொன்னாங்க. ஆனா, கடைசியா ஒண்ணு சொல்ல மறந்துட்டாங்க. வாழ்க்கையில வெளியே இருக்கிறத விட, ஆன்மீகத்துக்குள்ள வந்தா, அத விட ஒரு 100% அதிகமான கஷ்டங்களையும், வேதனைகளையும் நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்கான சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கணும்னு சொன்னாங்களான்னா, அது மட்டும் என்கிட்ட சொல்லீங்க. அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இதுதான் உண்மை. இத கேட்கும்போது நெறைய பேத்துக்கு சிரிப்பு வரலாம். மனசுக்குள்ள நம்மளத்தான் சொல்றாரோ அப்படின்னு நெனைக்கலாம். நிஜமா உங்கள எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறுமை, நிதானம் இல்ல அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல நம்மளுடைய ஆன்மாவ இவங்க சோதனை செய்யற அந்த பாடங்கள நம்மளால கத்துக்க முடியாது. ஒரே விஷயத்த திரும்ப, திரும்ப, திரும்ப உங்க கண் முன்னாடி கொண்டு ஒவ்வொரு விதமா குடுத்துட்டே இருப்பாங்க. என்னைக்கு இதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களோ, அன்னைக்கு அந்த பாடம் முடிவு பெறும். அடுத்த பாடத்துக்கு நீங்க போவீங்க. அதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள நீங்க உங்கள குத்தம் சொல்லிக்கிட்டாலும் சரி, உங்கள சுத்தி இருக்கவங்கள சொல்லிக்கிட்டாலும் சரி, யார சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு இவங்க கூட இருந்தா தான் கஷ்டமா இருக்கு. இல்ல இந்த பொருள் இருந்தா தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இது இருந்தா தான் கஷ்டமா இருக்கு. இந்த வேலையில இருந்தா தான் கஷ்டமா இருக்குன்னு, அத விட்டுட்டு நீங்க வெளிய வந்தீங்கனாலும், புதுசா ஒரு இடத்துக்கு போவீங்க. புதுசா ஒரு வேலைய ஆரம்பிப்பீங்க. புதுசா ஒரு வண்டியோ ஏதோ ஒண்ணு வாங்குவீங்க. புதுசா எது வாங்குனாலும், ஆரம்பத்துல அது லேசா நல்லா இருக்கிற மாதிரி காட்டி, மறுபடியும் அதே பிரச்சனைய தான் ரிப்பீட் கொண்டு குடுக்கும். வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் அப்படிங்கிற மாரி, அந்த லூப் சைக்கிள்குள்ளேயே தான் நம்ம திரும்ப, திரும்ப, திரும்ப சுத்திட்டு வந்துட்டே இருப்போம். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, நான் சொன்ன இந்த 5 விஷயம் இல்லாதது மட்டும் தான். இத நம்ம முதல்ல கொண்டு வர ஆரம்பிக்கணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிலம் பக்குவப்பட்டதா இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா, அதுக்கு ஏத்தா மாரி அந்த நிலத்தையும் நம்ம பக்குவப்படுத்தணும். அத பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் 3வதா இருக்கிற விஷயம் தான் அந்த குழி நோண்டி பேஸ்மெண்ட் போடுறது. ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வீட நீங்க எப்படி கட்ட போறீங்க? அதுக்கு எத்தன பில்லர் வேணும்? அதுக்கு தகுந்த மாரி போடுறது தான் பார்த்தீங்கன்னா, அடுத்து பேஸ்மெண்ட். இதுக்கு இந்த பேஸ்மெண்ட் எத நீங்க குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான ஒரு நிலையை அடைய போறீங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நீங்க தீர்மானிப்பீங்க. நீங்க ஆன்மீகத்துக்குள்ள நீங்க என்ன நிலைய அடையணுங்கிற விஷயத்த தீர்மானிக்கிறதே 3வது படியில தான் நிக்கும். அங்க தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு நிலைய போய் அடையவேனா, இத அடையவேனாங்கிறது அந்த சிந்தனை உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, மத்த விஷயங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிலத்த பண்படுத்தணும். அந்த நிலத்த பண்படுத்துறது வேற எதுவும் இல்ல, ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மறுபடியும் இந்த திருக்குறள நான் மேற்கோள் காட்டணும்னு விரும்புறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் உயிருக்கும் மேலானதா வச்சு கருது அப்படின்னு சொல்றாரு.
ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேள்விக்குறி அப்படிங்கிற ஒரு விதமா தான் இருக்கு. எல்லாத்தையுமே சேர்த்துதான் நான் சொல்றேன். நீங்க யோசிக்கலாம், இல்லையே நான் ஒழுக்கமா தான் இருக்கனே. ஒழுக்கம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுற விஷயம் கிடையாது. நான் சொல்ற இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மனதையும் உயிரையும் எப்படி நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க. உயிருக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அப்ப உயிரும் அதுக்குள்ள அடக்கம், மனசும் அதுக்குள்ள அடக்கம், ஆன்மா எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆன்மாவோட ஒரு முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுங்களா? ஒழுக்கமா இருக்கிறது. ஒழுக்கம் அப்படின்னா ஒரு சீர்பட ஒரு சீர்பாதையில செல்றது. அதுக்கும் மேலான தலைவன் சொல்றதை கேட்டு நடக்கிறது. இந்த ஆன்மா எப்படி வேலை செய்யும்னா, இறைவன் என்ன விதிச்சிருக்கான், இறைவன் என்ன பண்றான், அந்த ஒரு வழியில அது சொல்றதுபடிதான் நடக்கும். இப்ப நம்மலாம் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டீச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு மாஸ்டரோ, குருவோ என்னமோ பேர் வச்சுக்கோங்க. அவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப நல்லா சொல்லி தராருங்க. அவர் சொல்றதெல்லாம் வேலை செய்யுங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்பேன்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தருவாரு. அத சொல்லி தரும்போது, இல்லைங்க இது மட்டும் நம்மளால பண்ண முடியாதுங்க. ஒரு 2 நாள் தள்ளி பண்ணலாமா? இல்ல ஒரு 3 நாள் தள்ளி பண்ணலாமா? இல்ல நான் வந்து இது அப்புறமா பண்ணலாமா? இன்னைக்கே பண்ணணுங்களா? இப்படின்னு கேட்கறீங்க பார்த்தீங்களா? இது இது வந்து இதுவுமே ஒரு தவறான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மாவ ஏன் இந்த ஒழுக்கத்தோட குணம் ஆன்மாட்ட இருக்குன்னு சொல்றேன்னா, இறைவன் போதும் நீ அங்க இருந்தது. உன் உயிர பிரிச்சு உன் கூட்ட விட்டுட்டு வெளிய வானா, இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு வந்துடுறேன். இல்ல இந்த ஆசைய அனுபவிச்சுட்டு வந்துடுறேன். இந்த சுகத்த அனுபவிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல இவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோட குழந்தை இப்பதான் பொறந்திருக்கு. இல்ல எனக்கு கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு. இல்லன்னா வந்து என்னோட குடும்பம் இப்படி இருக்கு. என் கஷ்டப்படுது, சோதனைப்படுது, சந்தோஷப்படுது. இப்பதான் நான் கஷ்டப்பட்டு வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன்லாம் யோசிக்காது. இறைவன் போதும் உனக்கான டைம் முடிஞ்சு இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது கிளம்பி வேணா அடுத்த செகண்ட் கூட இல்ல. அது சொன்ன சனமே அது கிளம்பி மேல இறைவனிடம் போய் சேர்ந்துரும். இதுதான் ஒழுக்கம். தன் தலைவன் என்ன சொல்றானோ, தன் தலைவன் என்ன பாதையை வகுத்து வச்சிருக்கானோ அந்த வழியில அந்த ஆன்மா நடந்து போகும். இப்ப இத்தனை வருஷம், இத்தனை நொடி, இத்தனை நிமிஷம், இத்தனை நொடி வரைக்கும் தான் இந்த ஆன்மா இந்த பூமியில ஜனனம் எடுத்து வாழ்ந்து நடமாடி சுவாசிச்சு இருக்கணும்னா அந்த புள்ளி வச்ச செகண்ட் வரைக்கும் தான் அந்த ஆன்மா இங்க இருக்கும். அதை தாண்டி ஒரு செகண்ட் கூட அதால இங்க இருக்க முடியாது, இருக்கவும் இருக்காது. ஆனா நம்மளாம் என்ன பண்றோம், எனக்கு ஆன்மாவோட தரிசனம் வேணும், ஆன்மா சுய ரூபமா மாறணும், எல்லாத்தையும் நான் ஆன்மாவா பாக்குறேன். ஹாய் சோல்ஸ், ஹவ் ஆர் யூ சோல்ஸ், யார் ஆன்மாவா பாக்குற, ஆன்மாவோட குணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ஆன்மாவோட குணம். உங்களுக்கு ஆன்ம தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிச்சா ஆன்மா தன்னுடைய தரிசனத்தை திரைகளை விலக்கி உங்ககிட்ட காட்டும்னு யோசிங்க. அது வரைக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுதான். என்னதான் நீங்க வள்ளலார விழுந்து விழுந்து கும்பிட்டாலும், தைப்பூசம் அன்னைக்கும் சரி, மாசத்துல வர மாத பூசம் அன்னைக்கு நீங்க சத்தியஞான சபையே உருண்டு ரவுண்ட் அடிச்சு எந்திரிச்சு வந்தாலோ, வருஷத்துல 365 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 820 வாட்டி அகவல் படிச்சாலும், என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாதுங்க. ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் இந்த இடத்துல. இந்த சன்மார்க்க உலகமா இது மாறணும் அப்படின்னா, அதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். வள்ளலார் சொன்ன நித்திய கரும ஒழுக்கம். சரிங்களா? இந்த வள்ளலார் சொன்ன ஒழுக்கங்கள்ல அடிப்படையான ஒரு ஒழுக்கம் என்னன்னா, நித்திய கரும விதிகள், நித்திய கரும ஒழுக்கம்னு வச்சுக்கோங்க. நித்தியம் அப்படின்னா தினம் தினம் நீ செய்யக்கூடிய ஒரு வேலை, தினமும் நீ வந்து இதை செய்யக்கூடிய விஷயம்னு சில விஷயங்களை வச்சிருக்காரு. அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் அந்த நிலத்தை உங்களால பக்குவப்படுத்த முடியும். அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செய்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணாம தான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கந்தசஷ்டி கவசம் கேட்கிறேன் தம்பி, நான் வந்து சிவபுராணம் பாராயணம் செய்யறேன் தம்பி, அகவல் படிக்கிறேன் தம்பி, நான் கோயிலுக்கு போறேன், நான் வந்து வெள்ளிக்கிழமையானா கோயில் தவறாம போயிருவேன், சனிக்கிழமையானா தவறாம கோயில் போயிருவேன், இல்ல டெய்லி பாட்டு பாடிடுவேன், டெய்லியும் வந்து நான் எதனோ ஒண்ணு சமைச்சு இறைவனுக்கு வச்சிருவேன். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அந்த இடத்துல ஒழுக்கம் இல்லாம இதெல்லாம் எதுவுமே வேலைக்கே ஆகாது. இப்ப புரியுதுங்களா? எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்கன்னு. இந்த மாதிரி தவறுகள் நீங்க எங்கெங்கெல்லாம் செய்யறீங்கன்னு சுட்டிக்காட்ட ஒருத்தர் இல்லாதனால மட்டும்தான் உங்களால எல்லாமே கண்ணு முன்னாடி இருந்தும் உங்களால அடைய முடியாம போயிடுச்சு. இப்ப எப்படின்னா கோடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு கோடெல்லாம் டைப் பண்ணுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எரர்ன்னு வந்துரும் அது. இல்ல எரர்ன்னு வரும். ஏன் எரர்ன்னு வரும்னா, எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தானே டைப் பண்ணேன். ஆனா, டெக்னிக்கலா இருக்க ஒருத்தன் வருவான். வந்துட்டு இந்த இடத்துல சின்னதா இந்த ஒரு கமா போட மறந்துட்டேன். இல்ல இந்த கோலன க்ளோஸ் பண்ண இந்த பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இல்ல இத பண்ண மறந்துட்டேன். அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அத போட்டோனே, நீங்க என்ன அங்க இன்புட் குடுத்தீங்களோ, அவுட்புட்டா அது வெளிய வரும். இதுதான் இங்கேயும் நடக்குது.
எல்லாமே கரெக்டா ஓரளவுக்கு பண்றீங்க. ஆனா சின்ன சின்ன இடத்துல முக்கியமான விஷயத்துல தப்பு பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நித்திய கர்ம ஒழுக்கம். இந்த மாதிரி இடத்துல நீங்க தப்பு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமுமே தப்பா போயிடும். இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கங்க. இதை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னாலே அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நீங்க போகலாம். சரிங்களா? ஸோ நான் லாஸ்டா சொன்ன மாதிரி தான், வள்ளலார் ஏன் அடைஞ்சாரு, நம்மளால ஏன் அடைய முடியல அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா எத்தனை பேத்துக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க காட்டுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆர்வம் இல்லாத விஷயங்களை வந்து நம்ம வெளியே கொடுக்கறதுங்கிறது வீண் விரயத்தமா போயிட்டே இருக்கும். அதனால பார்ப்போம். ஒரு 2, 3 எபிசோட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பார்ப்போம், எப்படி இருக்கு உங்களோட அந்த ஒரு ஆர்வம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் அந்த ஆர்வம் தொடர்ந்துச்சு இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வர இந்த விஷயங்களை, இந்த ஞான சத்சங்கங்களோட பகுதிகளை வந்து நீங்க உங்களுடைய சன்மார்க்கத்துல இருக்காங்க, இல்ல ஆன்மீகத்துல இருக்காங்கன்னா கட்டாயமா இதை வந்து அவங்களுக்கு பகிர்ந்துருங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாவோ, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸாவோ வைக்கலாம். இது எனக்காக நான் சொல்றது கிடையாது. இந்த மாதிரியான நான் பேசினதுல முக்கியமா இது எனக்கு விழிப்புணர்வா இருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பகிருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால மட்டும்தான் ஒருத்தனோட தெளிவு அப்படிங்கிறது மேம்படும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு திட்டலாம். தம்பி வந்து சன்மார்க்கத்தை பத்தி பேசுறாரு, ஆனா கருப்பு சட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்வி வரலாம். இல்ல அப்படின்னா வந்து சன்மார்க்கம்னா அன்னதானம் தான், இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஆன்மாக்குள்ள போய் சேரும்போது அந்த ஆன்மாக்கு புரியும். அதுக்கு புரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம பேசுறது பூராமே நேரடியா உங்களுடைய ஆன்மாவை தொடக்கூடிய விஷயங்கள் தான். அதனால மட்டும்தான் நம்ம மகாரம் எல்லாத்துக்கிட்ட இருந்து தனித்து தெரியறதுக்கு எத்தனையோ பேர் இந்த ஆன்மீகத்தை இன்னைக்கு வந்து போதிக்கிறங்கிற பேர்ல இருந்தாலும், இருந்துட்டு இருந்தாலுமே சரி, இல்ல இதுக்கப்புறம் வந்தாலும் சரி, இந்த மகாரம் தன்னுடைய இடத்தை ஏன் தனியா நிலைநாட்டி வைக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குருமார்களும் இறைவனோட அருளும் தான். ஏன்னா இது நேரா நான் கொண்டு போய் சேர்க்கிற இடம் அவங்களுடைய ஆன்மாவா தான் இருக்கும். அதை கடத்துற ஒரு கருவியா இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த விஷயங்களை சொல்றதுக்கு நான் ரொம்ப மனநெகிழ்ச்சி அடைகிறேன். சர்வமும் சிவம்.